இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, only living God. Amen. Hallelujah. Hallelujah. நம் இறுதி ஏக்கங்களை அறிந்த தேவன், ஜெபத்தை கேட்கும் தேவன். God who knows our desire, listens to our prayer. ஜெபத்தை கேட்கும் தேவன். Amen. He answer your prayers according to your request, if your request is worthy to Lord Jesus. Amen. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர். அப்படி உங்க ஜெபம் உங்களுக்கு ஏற்றமான ஜெபமாக இருந்தால், அவருக்கு விருப்பமாக இருந்தால், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஹalleluya. 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 மத்தேயு அதிகாரம் 4 வசனம் 1 லிருந்து 11. Matthew chapter 4 verse 1 to 11. We learn what we learn. Even Lord Jesus is tempted by the devil. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை கூட சாத்தான் சோதித்தான். ஆமென். பரிசோதித்தான் சாத்தான். அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பரிசோதித்தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 40 நாள் 40 ராத்திரி 40 days and night Lord Jesus go without food fasting. 40 நாள் உபவாசம் எடுத்து, நம்மளாச்சும் உபவாசம் எடுத்தா நம்ம சாப்பிட்றோம், 1 hour எடுக்கிறோம். ஆனால் அவர் 40 நாள் 40 ராத்திரி உணவில்லாமல் இருந்தார். இயேசு வனாந்தரத்தில் டேசர்ட். பசியோடு வெளியே வரும்போது, when he came out hungry after 40 days 40 nights without food, the devil go and test him. அவரை பரிசோதிப்பான். How devil test you? எப்படி சாத்தான் நம்மளை சோதிப்பான்? First he put a doubting question in you. Doubting question. இப்போ இயேசுக்கு அவன் கொடுத்த doubting question என்னது? What is the doubting question that he put for Lord Jesus? என்னது சந்தேகத்துக்குரிய கேள்வி இயேசுக்குள்ள வச்சான். என்ன வச்சான் இயேசுக்குள்ள சந்தேகத்துக்குள்ள கேள்வி? What is the doubting question that he put inside Lord Jesus? Are you God's son? If you are God's son. Amen. நீ ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா, if you are God's son, order the stones turn into bread. இந்த கல்லை அப்பமா மாத்து, ரொட்டியா மாத்து. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? What is the answer of Lord Jesus? என்ன சொல்றாரு? Human being cannot live on bread alone. Amen. சாப்பாடு ஒண்டி நம்பி மனிதன் வாழ்வதில்லை. They need every word of God speaks. அதான் பைபிள். சாப்பாட்டை நம்பி மட்டும் நீ வாழ்வதில்லை, இறை வார்த்தை உனக்குள்ளே இருந்தா அது உன்னை வாழ வைக்கும் சொல்ற ஆண்டவர். The word of God. Amen. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் நம்மளுக்கு எடுக்க கஷ்டமா இருக்கு. நம்ம வருஷத்துல 153 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். அதில் யார் உண்மையா ஒரிஜினலி 100% ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க? For us to fast 40 days is very difficult. We fast 153 days in a year, but honestly speaking, who completed the 153 days fully? யார் செய்தா? திடீர்னு கம்பெனியில் ஒரு டின்னர் வந்துருச்சுன்னா, ஒரு லஞ்ச் வந்துருச்சுன்னா, தபாரம் என்ன சொல்கிறோம்? இயேசுக்கு ஒரு பிரேக். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இது லஞ்சு கம்பெனியில் எல்லாரும் போகிறாங்க. நான் போனதா கழுத்தை வெட்டிடுவோம். ஸோ நான் போய்தான். ஆமென். இப்போ லஞ்ச் இந்த கம்பெனி or dinner in the company, we will give excuse to Lord Jesus. We say, today is my lunch, the dinner in the company, everybody going. If I never go, they will chop my head away. Amen. Hallelujah. Where's your faith? எங்க உங்க விசுவாசம்? எங்க உங்க நம்பிக்கை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா இயேசு கூட எப்படி நிற்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் சில வேளையில God test your faith. God tests your believing. நான் சொன்னேன், life is a test. So when you fail this type of things, you cannot stand for God. பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நிற்பீங்க ஆண்டவருக்காக? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா? The second thing, the devil took Lord Jesus to Jerusalem, the high temple, highest the temple, கோபுரத்தில் போய் உட்கார வச்சான். உட்கார வச்சுட்டு என்ன சொன்னா? Throw yourself.
from here. இங்கிருந்து விழுது குதி. Lord Jesus, God said that He will send His angels and help you, so that your feet will not touch the stones. அதான் நம்ம Psalms 91 படிக்கிறோம். சங்கீதம் 91 நம்ம அதான் படிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? Do not put our Lord, your God, to test. This is a temptation. எப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைலாம் கொடுத்து உபத்திரம்லாம் கொடுத்துட்டு உங்களை தற்கொலை பண்ணிக்க வைப்பான். எங்கேயாச்சும் இருந்து குதி, மருந்து குடிச்சு சாவு, காடியை கொண்டு போய் செவுத்தில் அடி, இதெல்லாம் அவன் கொடுக்குற எண்ணம். If you are not, உங்கள் faith is not high, உன்னோட விசுவாசம் பலமா இல்லைன்னா, உன் நம்பிக்கை பலமா இல்லைன்னா, நம்ம அடுத்து கோழைத்தனமா cowardly we take this type of decisions. Amen. Hallelujah. ஏன்னா நம்மளுக்கு இயேசு தெரியலையே. We don't know Lord Jesus. We wrongly understand the scriptures. இதே வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கிட்டு இயேசுவோட வார்த்தை சரியா உள்ள இல்லாம, ஜபம் இல்லாம, பலம் இல்லாம நம்ம இந்த மாதிரி தற்கொலை முடிவெடுக்க, you don't have the faith, your believing is very less, so you take coward decisions. Amen. Hallelujah. Hallelujah. That's why God said, Lord Jesus said, do not put your God to test. Amen. அவரை சோதிக்காத, பரிசோதிக்காத. Then the devil took him to the high mountain. பெரிய மலைக்கு மேல கொண்டு போய் he showed all the kingdoms, all the nations, எல்லாத்தையும் காமிச்சு சொன்னா, என்ன சொன்னா? I will give you all these things if you kneel down and worship me. Amen. Hallelujah. இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ மண்டிட்டு என்னை ஜெபி. ஆமென். என்னை கும்பிடு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? Go away, Satan. The scripture says, worship Lord your God and serve only Him. Amen. அவரை மட்டும் பாரு, அவருக்கு மட்டும் ஜெபி, அவரை மட்டும் பார்த்துக்கொடு. நம்ம அப்படியே இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. Are we living like that? ஒரு சத்துருக்கான வீட்டில் வந்து தீபாவளினா நம்ம போகாத சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் நீ சத்துரு சாப்பாடு போய் சாப்பிடும்போது நீ இயேசு அவமானப்படுத்துறிய. உன் வீட்டில் சாப்பாடு இல்லை, உன் வீட்டில் சாப்பாடு, you don't have food in your house, you must go to their house and eat the idolatry things. Amen. பைபிளில் அதான் கேட்குறாரு ஆண்டவர், உன் வீட்டில் சாப்பாடு இல்லையா, உனக்கு நான் காசு கொடுக்கலையா, உனக்கு நான் ஒன்றும் கொடுக்கலையா, நீ அங்கே தான் போய் சாப்பிடணுமா? Amen. God asking in the Bible, if you read properly the word of God, God is asking, I have given you everything, then why you must go and eat other people's house? Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். If you stand for God honestly, இயேசுக்காக நீ நின்றனா, விசுவாசத்தோடு நின்றனா, God will send His angel to save you, to guide you, to help you. Amen. Hallelujah. Every time we fail to do that. The stories, I don't know the story how many times நான் சொல்லிட்டேன். இந்த கதை எத்தனை சொல்லிட்டேனே, மறுபடியும் சொல்லணும்னு தோணுது இந்த வருஷம். Amen. Hallelujah. ரெண்டு பேர் கூட்டாளி இருந்தாங்க, two friends. I think so many times tell you, I will tell you in convention also. போட்டில் போனாங்களா ரெண்டு கூட்டாளி. அப்போ போட்டில் போகும்போது திடீர்னு ஸ்டாம் வந்து அடித்து போட்டு உடஞ்சி ரெண்டாக போய் ரெண்டு பேரும் நீந்தி ஒரு தீவுக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் நீந்தி ஒரு லேக்குக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த லேக்கில் வந்து நடுவில் ஒரு மவுண்டன், ரெண்டு பேரும் கிறிஸ்டியன், ரெண்டு பேரும் ஜப வீரர், ரெண்டு பேரும் கிறிஸ்டியன், ரெண்டு பேரும் ஜப வீரர். Two people also are praying people, and then அவங்க ரெண்டு பேரும் எக்ரி பண்ணாங்க. நான் இங்கிட்டு ஜெபிக்கிறேன், நீ அங்கிட்டு போய் ஜெபி. நான் இங்கிட்டு ஜெபிக்கிறேன், நீ அங்கிட்டு போய் ஜெபி. We see God answer who. I pray this side, you go and pray that side. We see how God and who God answer. Then we see how. Okay. So the both of them separated. One go here, one go there. Both of them pray. This one this side, right hand side உள்ளவன் ப்ரே பண்ணாங்க. ஆண்டவரே இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு,
ஒரு வாரத்தை ஆச்சு ஆண்டவரே சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும். ப்ரே ஃபார் ஃபுட். ஃபர்ஸ்ட் ப்ரே ஃபார் ஃபுட். We sleep, we get up next day, but fruit trees all there. சாப்பாடுலாம் வந்துச்சு. ஓகே, ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சோன்னே திருப்பி ப்ரே பண்ணாங்க. காட், ஐ எம் அலோன், நான் ஒண்டியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு ஜெபிச்சாங்க. ப்ளஷர், இது ப்ளஷர். ரெண்டாவது நாள். ஸோ நெக்ஸ்ட் டே கெட் அப், வி see a woman there. வெரி ஹாப்பி. ஓகே, ஆண்டவர் எனக்கு உமன் கொடுத்துட்டாரு. ஓகே, ரைட். அதான் சந்தோஷமா சந்தோஷமா. தென் ஆஃப்டர் சம் டைம்ஸ் கொஞ்ச நாள் போனோடனே he prayed, God, I already so long here, I want to go back, help me. Okay, the next day he got up, there's a boat there for them to go back to the speedboat கொடுத்துட்டாரு ஆண்டவர் போர்வே. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, after he see the boat, he took all his things, whatever he earned from the land, okay, from the place, and he took his girl, go into the boat. He want to go back. God asked him, where are you going? எங்க போற? சொன்னா, வீட்டுக்கு போறேன், I'm going back. அப்போ அவன் கூட்டாடி, your friend is the other side. What about him? So, oh, he is unlucky fellow. சொன்னான், அவன் வீணா போனான், unlucky fellow. He pray, nothing happened. He get nothing. I pray, I get everything. He get nothing. God சொன்னாரா, his prayer is only one thing only. God, please give whatever my friend asking you the other side. அதுதான் அவனோட பிரேயரு. என் நண்பன் என்னென்ன கேட்குறானோ அந்த பக்கத்து அதை கொடுங்க ஆண்டவரே சொல்லி அவன் ஜெபிச்சான். அதனால தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். நான் வேற எதுவும் ஜெபிக்க கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு நான் ஜெபிக்கிறேன். I ask God to provide you with everything, whatever you all want. God is providing. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. God has given you all enough, more than enough. Amen. Hallelujah. And God, my God is going to still provide you with things. Will going giving you more. But why you all are betraying my God? என்ன காரணத்தில் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறேன்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்தோன்னே, எல்லாம் வந்தோடனே, எலும்புல கொழுப்பு பூந்தோடனே ஆண்டவருக்கு துரோகம் பண்ண சொல்றேன். முந்திலாம் சொல்லிட்டு செய்வீங்க, இப்போ சொல்லாமல் செய்யுது. ஆமென். ஒரு ஜாமா வாங்கினாலும் சரி, ஒரு ஜாமா போய் பார்த்தாலும் சரி, பிரதர் இது இருக்கலாமா, இது செய்யலாமா, போகலாமா, வரலாமா கேட்டு செய்வீங்க. இப்போ கேட்டு செய்யுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் people who betray God, they think they can escape, they cannot. நான் என்ன சொல்றேன், you can do things because I know you all are praying, you all are good prayer warriors. You can do things without telling me, without asking me, but my only concern, I don't want you all to lose your blessing. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாதீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்றேன். ஏன்னா a day will come, God will not just keep quiet. God will keep quiet until we pray. One day God will have to make you all to come to your sense. உங்களை உணர வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஏதாச்சும் காரியம் செய்வார். மைனராக செஞ்சாருன்னா பரவாயில்ல, மேஜராக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். If it is minor, we can still come back to God. If it is major, cannot recover, then how? நம்ம சின்னதாக கொடுத்தாருன்னா ஓகே, ஆண்டவர் கூப்பிட்றாரு சொல்லி வந்துடலாம். பெருசாக கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பயம் உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு? உங்கள் காசை பிடிங்கி நான் ஊழியம் செய்கிறேன்னா, உங்கள்கிட்ட காசு இருக்க சொன்னால் நான் திருப்பி கேட்டுருவேனா? ஓ ராபர்ட், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க கேட்பேனா? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆண்டவர் இயேசு என்ன வழக்கம் கிடையாது. சொல்லிட்டு செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். I just want you all to tell God what you all are doing, where you all are going, what you are putting, what you are bringing into your house, because we are guided by the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். வான தூதர் நம்மளை பார்த்துக்கிறார். அப்போ நம்மளுக்கு தெரியணும் இயேசுக்கு எப்படி செய்யணும், இயேசு கூட எப்படி இருக்கணும். நான் தான் சொல்கிறேன், அந்த உறவுல சரியாயிரு இயேசு கூட. ஆமென். அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இங்கே ஒரு ஃபேமிலி வந்தாங்க.
அப்போ அந்த ஃபேமிலிக்கு வந்து ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு வந்து ஒரு சன், a son is waiting for God to give them. ஸோ நான் சொன்னேன், ஒரு சன் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்காரு கொடுக்க. அப்போ அந்த ஆள் என்ன சொன்னார்னா, ஓ எப்படி பிரதர், எனக்கு 42 வயசு, நான் திடீர்னு செத்துட்டேன்னா பிள்ளை பிறந்துச்சுன்னா யார் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு. இன்றைக்கி அந்த பையனுக்கு 9 வயசு, சாரி 8 வயசு. 8 வயசு செத்துட்டியா நீ இருக்க தானே உயிரோட? இயேசு கொடுத்தாரு, உன்னை பார்த்துக்க மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி தான் ஒரு 3 அக்கா தங்கச்சி வந்தாங்க. 3 sisters came. One of them is doctor. Came. வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்தியா போனாங்களாம் பால் டின்னகர்னு பார்க்க. அப்போ நான் வந்து அவங்க சொன்ன காரியம் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா அவங்களோட 7 நாள் அங்கே தங்க வச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து 7வது நாள் அவங்க அப்பா போய் கேட்டாராம், எங்கே ஏன் அவர் வரல என்னை பார்க்கன்னு, ஏன் அவர் வரல என்னை பார்க்கன்னு. அவங்க சொன்னாங்களாம், மலேசியா காசு 1500 கொடுங்க, அவர் வருவார் பார்க்க, அவர் வருவார் பார்க்க. அப்போ அவங்க வெரி சேட்லாம், காசு கொடுத்தாங்களா பார்த்தாங்களா தெரியாது. பட் ஆஃப்டர் தி கம் பேக் அவங்க இங்கே வந்தாங்க, நம்ம சர்ச்சுக்கு இங்கே வந்தாங்க. இங்கே வந்தோடனே வி ப்ரே. என்னோட ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து, நீ என்ன பண்ண அதை மொதல் கான்ஃபெஸ் பண்ணு, உண்மையாக சொல்லி எல்லாம் சொல்லி ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். ஸோ எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி எல்லாம் கேட்டு ப்ரே பண்ணோடனே இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கு. God has blessed them with children. பட் அவங்க எங்க? ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா பால் மேலே தப்பு கிடையாது. அவங்க ஆளுங்க 1500 கேட்டது தப்பு கிடையாது. ஏன்னா நீ பார்த்துட்டு நீ எல்லாம் பெனிஃபிட் பண்ண நீ ஓடிடுவிய. அப்போ அதனால தான் முன்கூட்டியே வாங்கிட்டேன் ஒரு காசு. அப்புறம் நான் பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. அம்மாடியா தப்பு இல்லை தானே, ஊருக்காரங்க செய்யுது, நம்ம செய்கிற வேலை தானே. நம்ம சொந்த மலேசியாலேயே நம்ம வந்து நம்ம மேலே பாட்டை மதிக்க தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார், மலேசியா பாஸ்டர் தான், நீங்கள் வந்து பாஸ்டர் உங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியல அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்கள் வந்தோடனே மொதல் காசு வாங்கிக்கணும். ஒரு மிஷின் வச்சுக்கிங்க, ஸ்லிப் பண்ணிட்டு 500 எடுத்துட்டு அப்புறம் பேசுங்க. எதுக்கு நீங்கள் வந்தோடனே அட்வைஸ்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சோடனே அப்போ அவன் ஓடி போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. அதான் நடக்குது இங்க. After God has blessed you all these things எல்லாம் கொடுத்தோன்னே how can you all go and betray God? எப்படி உங்களுக்குலாம் துரோகம் பண்ண மனசு வருது? இயேசுக்கு சான்றுக்கு துரோகம் பண்ண மனசு வருது. என்ன பயம்? நீங்க ஒரு வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் வந்து நான் பாதி கேட்க போறது இல்லை. காடி வாங்கினா 2 டயர் கேட்க போறது இல்லை. அப்புறம் என்ன பயம்? why you all are so afraid to inform your blessings to God? நீ கீழே விழுவும் போது மட்டும் சொல்றது தானே, ஆண்டவரே இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படி போச்சு அப்படி போச்சு எப்படி இப்படி தெரியலன்னு. நீ ஏறி வந்தோடனே ஏன் சொல்ல மாட்டேற? ஏறி வந்தோடனே உங்களுக்குலாம் எலும்புல கொழுப்பு புரிஞ்சிச்சு. நான் வந்து ப்ரே பண்றேன், உங்களுக்கு எந்த காரியமும் கெட்டதா வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்றேன். ஐ டேக் த பர்டன். நான் எடுத்து நான் ப்ரே பண்றேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை, இறை பயம் இல்லை. யூ ஹேவ் நோ ஃபியர் ஆஃப் காட். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சோன்னு போட் எடுத்து கிளம்பணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அங்கிட்டு ப்ரே பண்றவங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. ப்ரே பண்றவங்களை பத்தி யோசிங்க. ஆமென். என்னை பத்தி கிடையாது. என்னை பத்தி நீங்க யோசிக்கலன்னா பரவாயில்ல. பட் உங்க வீட்டில் ஆள் உங்களுக்காக ப்ரே பண்றாங்க, அவங்கள யோசிங்க. If you never think about me, it's okay. But think about the people who are praying for you in the house. People who are praying for your blessings, for your protection. உங்களோட blessing-காகவும் protection-காகவும் ஜெபிக்கிறவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், வருஷம் serve God convention செய்றோம். people கொண்டு வாங்க. God stopped the convention last year. ஸ்டாப் பண்ணாங்க. செய்ய விடாமல் ஸ்டாப் பண்ண. ஏன்னா நம்ம யாரையும் கொண்டு வரது இல்லையே. ஆமென். யாரையும் கொண்டு வரது இல்லை. ஏன்னா நம்மளுக்கிட்ட வந்து பணம் இருக்கிறதுனால பணம் கூட காசு கொடுத்துருவோம், பிரதர் கூப்பிட்டோம் யாராச்சும். ஆமென். அல்லேலூயா. நீ என்ன எஃபர்ட் பட்ட? இயேசுக்காக என்ன செஞ்சீங்க? ஆமென். இயேசுக்காக யார்கிட்ட பேசின?
யார் கூப்பிட்ட? நம்ம எதுவும் செய்யல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கல, அதனால நம்ம ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்படிதான் நடந்துக்கிறீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லி கூப்பிட்டா தானே அவங்க வருவாங்க. வந்து பாரு, உனக்கு பெனிஃபிட்டாக ஏற்றுக்க, பெனிஃபிட் இல்லைன்னா பரவாயில்ல, என்ஜாய் யுவர் செல்ஃப் முடிஞ்சு. அவ்வளோதான். ஆமென். ஜீசஸ். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா, if you have facing problem, stop blaming. Do not blame each other. Fix the problem. Don't blame. Amen. Hallelujah. இன்னைக்கு ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாங்களா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, நீ வந்து விஸ்டமைஸ், நீ தப்பு பண்ண, நீ ஒரு ப்ரேயர் ஆளே, யூ வித் லார்ட் ஜீசஸ்னா, யூ கேனாட் blame. You just try to fix the problem. Don't blame. Colossians chapter 3 verse 8. Your anger, when you anger, sometimes we forget we belong to who? Lord Jesus is watching. The Lord Holy Spirit is there. Angels of God is there. இவங்களெல்லாம் தாண்டி உனக்கு கோபம் வரும்போது நம்ம அவங்கள மறக்கணும். Amen. Hallelujah. We only have a certain amount of emotional energy. Amen. போகும்போது we waste our energy. Amen. We waste our energy. Amen. Hallelujah. Hallelujah. What God is telling, when you are trying to resolve conflict, don't blame. Fix the problem. And the problem என்ன, அந்த பிரச்சனையை பார்த்து அதை fix பண்ணு. Don't blame. And because you don't have enough energy to blame and to get angry. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான். You ask yourself, உங்களை நீங்களே கேளுங்க. நான் கோபப்பட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்குறதோட நான் பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். Amen. Instead of getting angry and make the conflict bigger and blame people, why don't I try to fix the problem? Amen. Hallelujah. And choose to fix the problem, not to blame. Amen. Hallelujah. 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 எப்படி சால்வ் பண்ணணும்? How to solve that, fix the problem without getting angry? How to fix the problem? எப்படி? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லுங்க ராபர்ட். என்ன செய்யணும்? கோவப்பட்டு சத்தம் போட்டு பிரச்சனையை பெருசாக்கி 2-3 நாள் பேசாமல் இருக்கிறதோட அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன பண்ணணும்? வணக்கம். உங்களுக்கு 2 ஆள் சொல்லுங்க. என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அமைதியாக இருக்கா? இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, இங்கே ஆப்போசிட் பார்ட்டி என்ன யோசிக்கிறாங்க தெரியாதுல்ல, கோவமாக இருக்காளோ, என்ன பண்ண போகிறாரு தெரியலையோ அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க. அவள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் 2 பேரில் யார் விஸ்டம் ஐஸோ, they must sit and think, decide to have a fair fight. திங்க் பண்ணுங்க, யோசிங்க, என்னென்ன எப்படி பேசலாம், என்ன செய்யலாம், அவங்க குற்றங்களை எப்படி அவங்கள உணர வைக்கிறது. Amen. We have problems. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஃபேமிலி, மேரேஜ், நிறைய சில்ட்ரன், ஒர்க் பிளேஸ். எப்படி அவங்கள உணர வைப்பீங்க? You must think first, sit and think how to fight a fair fight. Amen. Hallelujah. 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 And then never use weapons, words. தேவையில்லாத வார்த்தை அங்கே விடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு டோன்ட் மேக் அ மேஸ் டிஸ்ட்ரக்ஷன். பெரிய பிரச்சனை ஆக்கிறாத. Amen. தேவையில்லாத வார்த்தை விடாத. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, யூ ஆர் காட்ஸ் சில்ட்ரன். தேவையில்லாத வார்த்தை விடாத, தேவையில்லாமல் பேசாது. Amen. Hallelujah. இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் பிரச்சனை வரும்போது, when they want to fight Cold War fight வரும்போது,
யுஎஸ் கிட்ட அவன் நாட்டை அழிக்கிற மாதிரி மிசைல்ஸ் இருந்துச்சு. ஆமென். ரஷ்யா கிட்டே இருந்துச்சு மிசைல்ஸ் டு டிஸ்ட்ராய் யுஎஸ் டு டிஸ்ட்ராய் ரஷ்யா. பட் he refused to use. ஏன்? என்ன காரணம்? ரஷ்யா என்ன சொன்னா, நீ எனக்கு எதிராக அதை பார்த்தனா நான் உனக்கு எதிராக இதை பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா அது என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்ஷன். நாடு அழிஞ்சு போகும், மக்கள் சாவாங்க. அதை திருப்பி டெவலப் பண்ண எவ்வளவு நேரம் பிடிக்கும், எவ்வளவு நாள் ஆகும். ஆமென். அதே மாதிரி தான் when you all fight ஒரு தேவையில்லாத வார்த்தை நீங்க அங்க விட்டீங்கன்னா, you put the words that can destroy the soul of the other person. ஆற்றல தெரியுமா? soul can destroy the soul of other person. அவங்க ஆத்மாவை ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தை விட்டீங்கன்னா, அவங்க சாவர வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அங்க இருந்துகிட்டே இருக்கும். பிரேக்கிங் ஆஃப் த ஹார்ட் அதை ஹீல் பண்ணலாம். பிரேக்கிங் ஆஃப் யுவர் சோல், கிரஷிங் சோல் ஹீல் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும், even the worst point of your fight, never use the word to destroy your soul. Amen. Hallelujah. Hallelujah. அவங்க ஆத்மா உடைக்கிற மாதிரி வார்த்தை விடாத. ஆமென். ஹalleluya. இவன் இருதயம் உடைஞ்சா அதை ஹீல் பண்ணிடலாம். ஆனா ஆத்மா உடைஞ்சிச்சுன்னா அதை சாவர வரைக்கும் அதை ஹீல் பண்ண முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால even you are called to solve a problem, உங்களை யாராச்சும் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க கூப்பிட்டா கூட you must have a fair fight. அவங்க என்னன்னாலும் சொல்லலாம், ஓ நீங்க அவங்க போய்ட்டு தான் பேசுவீங்க, நீங்க எங்க போய்ட்டு பேச மாட்டீங்க, அப்படி இல்லை. you have a fair fight. ask God, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், நீ மற்றவங்களை பத்தி 10 குறை சொல்லும் போது உன்னை பத்தி 5 குறை கூட அவங்க சொல்ல முடியாதா? Amen. If you can blame the other person 10 of their mistakes, they can at least tell 5 of your mistakes. Amen. Hallelujah. அதனால why you have to fight? என்ன காரணத்தால ஃபைட் பண்ணோம்? வந்து அவங்க செஞ்சிட்டாங்களா காரியங்களை? You wait, you think and you explain. Amen. Hallelujah. சில வேளையில் நீங்க பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை தெரியுமா, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு ஸ்மால் வேர்ட் can destroy the family. Amen. ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I don't know whether you all remember the story. ஒரு என் கூட்டாளி தான், one of my friend தான், one of my friend. அவங்க அவங்க அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டு 22 வருஷம், அப்போ 22 வருஷம், இப்போ கொஞ்சம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கும். ஓகே, அந்த டைமில் நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகும்போது அப்போ 22 வருஷமாக அவங்க 2 பேரும் பேசிக்கலையும். ஏன்னா அவன் தம்பிக்கு 22 வயசான், அவன் தம்பினால தான் அவங்க பேசிக்கல. ஸோ நான் போனேன் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க. அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் பூக்கடை வச்சுருக்காங்க, இப்போ கூட போனால் பார்க்கலாம். சென்ட் ஜோசப் சர்ச் வெளியே அவங்க அப்பா பூக்கடை வச்சுருக்காரு, மதிய இந்தியாவில் அவங்க அம்மா பூக்கடை வச்சுருக்காங்க. ஆமென். நான் போய் கேட்டேன் அவங்க அம்மாட்ட, ஏன் என்ன காரணத்தினால நீங்கள் பேசல? 22 வருஷம் சொல்கிறாங்க, ஏன் பேசல? அப்படின்னா அவர் தப்பு பண்ணிட்டாரு, 22 வருஷம் நீங்கள் பேசாத அளவுக்கு அப்படின்னா தப்பு பண்ணிட்டாரு. ஓ அந்த ஆள் என்ன சந்தேகப்பட்டாரு? சந்தேகப்பட்டாரா? என்ன சந்தேகப்பட்டாரு? அப்படி 22 வருஷமா சந்தேகப்பட்டு பேசாம இருக்கிற அளவுக்கு என்ன சந்தேகப்பட்டாருன்னு நீங்க நல்லா கேளியா சொல்லுங்க. பிள்ளை பிறந்துச்சியா? ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. பிள்ளைய தூக்கி என்ன வார்த்தை சொல்லியிருப்பான்? என்ன சொன்னாரு? யார் பெத்த பிள்ளை? யார் பெத்த பிள்ளை? யார் பிள்ளை இது? இது யார் பிள்ளை? இது யார் பிள்ளை? அவன் பிள்ளை இல்லாம யார் பிள்ளை? ஆமென். என்ன சந்தேகப்பட்டான்? அது சந்தேகமா? ஒரு சின்ன வார்த்தை, யார் பெற்ற பிள்ளை, யார் பிள்ளை இது அப்படி கேட்டது. அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தானே கொஞ்சுவாங்க.
யார் பிள்ளை இது, யார் பெத்த பிள்ளை அப்படின்னு சந்தேகப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. 22 இயர்ஸ் போச்சு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு தெரிஞ்சு 22 இயர்ஸ், இப்போ ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சேர்த்துங்க போச்சு, அவ்வளோதான். ஆமென். அதனால அந்த ஸ்மால் வேர்ட் கேன் டிஸ்ட்ராய் யுவர் ஃபேமிலி. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். Even if you are on the opposite side, see the issue first. இன்னொரு போயிட்டு நீ பேசுறதா இருந்தாலும் அது என்ன இஷ்யூ? Do not use weapons. உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் எது? உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தான் அது. ஆமென். Hallelujah. Your tongue is the biggest weapon in this world. உன் தங்குனால இது என்ன மாதிரி எதாக இருந்தாலும் உன் நாக்கு உடைச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்கள்கிட்ட இருந்து வர வார்த்தை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் often have weapons to mass destruction. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும், when you use those weapons, you never solve the problem, you fix the blame. அந்த blame மேலே அவங்க போடுற படி மேலே ஆழமாக தான் போவீங்களே தவிர அந்த ப்ராப்ளம் நம்மளால தீர்க்க முடியாது. எதுக்கு தீர்க்க போகணுமோ அதனால தீர்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மேரேஜில் பாருங்க, ஒரு கல்யாணத்தில் ஒரு திருமணத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட அவங்களோட வார்த்தை எப்படி வரும்? பரவாயில்ல, நம்ம விரிஞ்சிருவோம், டிவோர்ஸ்லாம். ஆமென். இன்னைக்கு இதுதான். ஏன்னா அந்த இடத்துல டேவல் வந்து உங்களுக்குள்ள உட்காந்து உங்க கோபத்துக்குள்ள அவன் வேலை செய்யறான். The devil is working, putting you in temptation, giving you the strength. உனக்குள்ள வந்து ஒரு பலத்தை கொடுத்து அவன் மைண்டை மனிப்புலேட் பண்ணி அவன் என்ன சொல்றான்? ஒன்னால சொந்தமா நிக்க முடியும். You can do it lah. You don't need anybody in the world. You are the king. You are the queen. Amen. Hallelujah. இதுதான். You need God in your life. You need the word of God in your life. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு அளவே இல்லை. God has given you every answer in the Bible. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆமென். சாவுறதோ பிரியுறதோ அது முடிவு கிடையாது. Separation and dying or suicide yourself is not a weapon that you should use. Amen. Hallelujah. Ask God. ஆண்டவர் கேளு. Maybe God never answer you at that moment that you ask. அந்த டைம்ல நீ கேட்கும்போது ஆண்டவர் ஆன்சர் பண்ணனா God will answer you down the road. Amen. Hallelujah. அந்த ஆன்சர் கூட God will always see your faith and believing. ஆண்டவர் நீ கேட்கும்போது உனக்கு பதில் கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீ எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்க, எவ்வளவு தூரம் அவர் மேல நம்பிக்கையா இருக்க, எவ்வளவு நாள் அவர்கிட்ட கேட்கிற. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். Patiently ask God not to destroy your relationship but fix your problem. Trust God. ஆண்டவரை நம்பு. பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். ஆண்டவரை நம்பு. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒரு weapon, you got all the words in your mouth, you use your weapon, it will just a destruction of your life. நீ வாயில வர வார்த்தையெல்லாம் நீ விட்டனா அது உன் வாழ்க்கையை வந்து உடைச்சிடும். ஆமென். உடைச்சிடும். You just fix the blame, you never fix the problem. Amen. Hallelujah. Hallelujah. And when you fix the blame, you are judging people. நீ வந்து ஆளு மேல பழி போடும்போது நீ அவங்களை ஜட்ஜ் பண்ற. Only God got the right to judge people. Amen. ஆண்டவர் மட்டும் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். நீ ஜட்ஜ் பண்ணாத. ஆமென். அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய தெரியணும். Instead of blaming
and putting distraction word in your mind. Try to fix the problem by bringing the problem to God. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Bring the problem to God. Amen. Hallelujah. Hallelujah. Then God will solve your problem. ஆண்டவர் உன் பிரச்சனையை தீர்ப்பார். ஏன்னா நம்ம மனிதனை நம்பாம இயேசு நம்பி இயேசுகிட்ட போய் சொல்றோம். இயேசுகிட்ட போய் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா காரியமும் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆமென். Hallelujah.